ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு கொத்தவரங்காய், அதாவது சீனி அவரைக்காயின்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்க. அந்த கொத்தவரங்காயை நம்ம சிம்பிளாக எப்படி தாளித்து கூட்டு செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த சீனி அவரைக்காய் ஒரு வாரம் வாங்கி போட்டாலும் அப்படியே கிடக்கும், வதங்கி போகவே போகாது, பச்சை பசேன்னு கிடக்கும். இதோட நன்மைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் போய் சர்ச் பண்ணி கேட்டாலே சொல்லுவாங்க. இப்போ நான் அந்த கொத்தவரங்காயை மொத்தமாக சேர்த்து பிடிச்சி குட்டி குட்டியாக நறுக்கிக்கிறேன். இந்த மாதிரி ரொம்பவும் பீன்ஸ் மாதிரி சின்னதாக நறுக்க வேணாம், கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துட்டு சட்டியில் போட்டு தண்ணி ஊற்றி அவிய போட்டுக்கோங்க. 5 நிமிஷத்தில் வெந்துடும். பாருங்கள், வெந்துருச்சு. இதை அப்படியே வடிகட்டி காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடுங்க, கொஞ்சமாக உடச்ச உளுந்து போடுங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க, பட்டை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துருக்குறேன். வதக்கி விட்டுட்டு இப்போ காயை தூக்கி மிளகாய், கருவேப்பிலை, கடு உளுந்து எல்லாத்துலேயும் சேர்கிற மாதிரி வதக்கி விடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலை. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம். இந்த கொத்தவரங்காய் கிடைக்கிறப்போ வாங்கி சமையல் பண்ணி சாப்பிட்ருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் செல்வஜோதி.